மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு நிச்சயம் பண்ண வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வீட்டில் எந்த ஏற்பாடும் செய்ய மாட்டாங்களே. நம்ம சத்தம் போடாமல் இந்த வீட்டில் வேலையே ஆகாது. நெட்டவள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, குட்டவள்ளி வேற அலங்காரிக்கணும். இன்னும் அவ மேக்கப் போட்டாலும் இல்லையான்னு தெரியல. என்னதான் பண்ணுவணும் நான் ஒத்தையால் எத்தனையை கவனிச்சுட்டே இருக்கிறது. சரி சரி, இப்போ நெட்டவழியை கூப்பிடுவோம். ஒரு கப்பு காஃபி சாப்பிட்டாதான் நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நெட்டவழியை கூப்பிட்டு எல்லாம் ஏற்பாடு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு காஃபியை கேட்போம். நெட்டவள்ளி, ஏமா நெட்டவள்ளி அத்தை கூப்பிட்டீங்களா? என்னம்மா மசன் இப்படியே இருக்கிறீங்க? என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க? ஒன்றும் புரியல. அத்தை எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தால் நிச்சயம் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி. எல்லாம் ஏற்பாடு ரெடி பண்ணியாச்சு. இல்லை, வரவங்களுக்கு டிஃபனு காஃபி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்களா? என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அதெல்லாம் ரெடியாக ஹோட்டலில் ஆர்டர் போட்டாச்சுங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம குற்றவாளி கல்யாணத்தை ஜாம் நடத்திடலாம். அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு மனசு நோகாம எல்லாம் செஞ்சு எடுத்து வைக்கணுமா? அதில் தான் நம்மளோட பொறுப்பு இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. சரிங்க அத்தை, சரி. எங்கே காலையிலேருந்து இந்த பிரகாஷ் பையில காணோம்? அத்தை அவரு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு சார். இப்போ வந்துருவாரு. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரக்குள்ள எல்லாரும் வீட்டில் வந்து சேர்ந்தா சரி. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, ஒரு காப்பி மட்டும் போட்டு கூட. சரிங்க அத்தை. சரி சித்த உட்காருவோம். வெள்ளையம்மா பாட்டி. அடடே கமலம்மா, வாங்க. என்னாச்சுங்க பாட்டி, பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க? அதை ஏண்டி கேட்குறேன்? இல்லை, நடந்தே எனக்கு அழுத்து போச்சு. நான் தான் என்ன பண்ணுறது, அதனால தான் பேசாம உட்காந்துருக்கிறேன். அது சரி பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா எப்போ வராங்க? 10 மணிக்குள்ளே வந்துடுறேன் நாங்கள். அடி இப்போவே மணி 8:30 ஆகி போயிடுச்சு. இன்னும் எந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. டிஃபனுக்கு கடையில் சொல்லியிருக்காங்க. இன்னும் டிஃபன் வீடு வந்து சேரலைன்னா பாரு. சரி பாட்டி, எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. சரி நெட்டவழியை காணுமே, அவங்க சமையல் கட்டுக்குள்ளே இருக்காமா, போய் பாருங்க. வாப்பங்க போலாம். எல்லாம் வெளியே ரெடி பண்ணி ஒரு வழி ஆயாச்சுப்பா. எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் இந்த டிஃபன் கொடுக்குற அந்த ஹோட்டல் கடைக்காரங்களை இன்னும் காணுமே. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். நெட்டவழி அக்கா வாங்கக்கா. என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற? இவ்வளோ டென்ஷனு உடம்புக்கு ஆகாது நெட்டவள்ளி. என்னக்கா பண்ணுறது, நம்ம தான் எல்லாம் முன்னாடி இருந்து செய்யணும். அதனால தான் ஒவ்வொன்றும் தப்பு வராத மாதிரி எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறக்கா. அதுக்காக ரொம்ப டென்ஷன் எடுத்து உன் தலையில் போட்டுக்காத. அதை விடுங்கக்கா, காஃபி போட்டிருக்கேன், இந்தாங்க குடிங்க. சரிக்கா, எங்கள் மாமியாருக்கு இந்த காஃபியை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி நெட்டவழி, நாங்களும் குட்டவழி பார்த்துட்டு வரோம். ஆமாம், குற்றவாளி எங்கே? அக்கா அவ ரூம்ல தான்க்கா இருக்கா. சரி நெட்டவழி, நான் போய் குட்டவழியை பார்க்குறேன். சரிங்கக்கா. சரி, மாமியாருக்கு போய் இந்த காஃபியை கொடுத்துட்டு வருவோம். காஃபி. ஏமா நெட்டவழி, என்ன டிஃபன் வருது நீங்க இன்னும் வர காணுமே? அத்தை அதையும் சேர்த்து தான் அவர் கேட்டு வர போயிருக்காருங்க. என்ன நெட்டவழி, இதெல்லாம் முதல்ல ஏற்பாடு வைக்கிறது இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டயத்துல இதெல்லாம் போய் கேட்கணுமா? இல்லைங்க அத்தை, அவர் கேட்டு வந்துடுறேன்னாரு. இப்போ வந்துருவாருங்க அத்தை. ஆமா, பிரகாஷ் எங்கே போனா? இன்னும் வர காணோம். அத்தை இப்போ வந்துருவாருங்க அத்தை. அம்மா. ஏண்டா பிரகாஷ், தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க, எங்கடா போயிட்டு வர? வீட்டில் நீ இருக்கணுமல்ல. நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து செய்யணும். அதாம்மா, நான் மட்டும் தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். முக்கியமான வேலைம்மா. எல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும், எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் தானே பார்க்கணும். அதனால கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஏங்க டிஃபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் வந்துருச்சு நெட்டவள்ளி, எல்லாம் வாசல்ல இருக்குது. வந்தவங்களுக்கு நம்ம பாக்கு வெத்தலை எல்லாம் மாத்தின பிறகு உன்னை எல்லாம் டிஃபன் எல்லாம் போட்டுற வேண்டியதுதான். சரிடா. சரி, என்ன இது சட்டையும் ஃபேண்ட்டும் வேட்டி சட்டையை போட்டு கொஞ்சம் நீட்டா நில்லுடா. ஏமா இதுக்கு என்ன குறைச்சல்? முதல்ல போய் அழகா வேட்டி சட்டையை மாத்துடா, வரவங்களுக்கு அப்பதான் மரியாதையா தெரியும். போடா போ. சரிம்மா. சரிங்க அத்தை, நான் குற்றவாளி என்ன பண்றேன்னு போய் பார்த்துட்டு வரேன். போய் பாருமா, பாரு. குற்றவாளி அக்கா வாங்கக்கா. என்னம்மா குற்றவாளி, சாரி மாத்தாம நீ வாட்டுக்கு திரும்பி நின்று கட்டில மேலேயே பார்த்துட்டு இருக்க? கட்டில தானே சாரி இருக்குது, மாற்ற வேண்டியதானே? அக்கா எனக்கு சாரி கட்டது அவ்வளோக்கா வராது. இந்த ஒத்தரோஸ் அக்கா வரேன்னாங்க, அது அப்புறம் என்னமோ அன்னைக்கு கூப்பிடலான்ட்டு வரலான்ட்டாங்கண்ணா. அதனால தான் சாரி எப்படி கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்க்கா எங்கள் அம்மாவும் அண்ணி இப்படி பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுக்கா. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, உங்கள் அண்ணியும் உங்கள் அம்மாவும் நல்லதான் உனக்கு செய்வாங்க, அவங்கள மட்டும் நீ நம்பு. இருந்தாலும்க்கா அந்த அக்காவே ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருக்கணும்லக்கா. நெட்டவழியும் அம்மாவும் நல்லதுக்கு தான் குற்றவாளி செய்வாங்க. சரி, உனக்கு சாரி தானே கட்ட தெரியல, நான் கட்டி விடுறேன் இரு. சரிக்கா. ஓகே, முந்தானியே போட்டாச்சு. இப்போதான் குற்றவாளி பார்க்கறதுக்கு அழகா அம்சமாக இருக்கிற.
ஏன் கண்ணே பட்டும் போல இருக்குதா பாரு குட்டவள்ளி. போங்கக்கா, ரொம்ப தான் 2 பேரும் என்ன ஐஸ் பிடிக்கிறீங்க. ரெடி ஆயிட்டியாமா? அண்ணி, இந்த saree எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது குட்டவள்ளி. ரொம்ப அழகா இருக்கிறமா. முதல்ல உனக்கு டிஸ்டி போட்டு தான் வைக்கணும். சரிங்க அண்ணி. சரி, இங்கேயே உட்காரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்களாம்மா. ஊர் பக்கம் வந்துட்டேன்னு சொன்னாங்க. இங்கேயே உட்காருமா, கூப்பிடையில வா. சரிங்க அண்ணி. அக்கா 2 பேரும் குட்டவள்ளி பக்கமே இருங்க. நான் போய் உள்ள எடுத்து வைக்க வேண்டிய வேலையில எடுத்து வச்சுட்டு வரேன். சரி நட்டவள்ளி, நீ சொல்லி தான் அதை செய்யணுமா? நாங்கள் இருந்துக்கிறோம், நீ போய் பாரு போ. ஆமா குட்டவள்ளி, போய் வேலையை பாரு போ. சரிங்கக்கா. அம்மா, எதுக்குமா காரை இங்கேயே நிறுத்த சொன்னீங்க? இல்லடா, உட்காந்துட்டே வந்தது ஒரு மாதிரியா இருந்துச்சு. இங்க கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்தகாட்டி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போலான்னு நிறுத்த சொன்னேன். அன்னக்கிளி, என்னங்க? அங்க நம்மளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நம்ம சீக்கிரம் போனா தானே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்படி எப்படிங்க சீக்கிரமே போய் ஆளுக்கு முந்தி உட்காரணுங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சாதாங்க நம்மளுக்கு பெருமை. அதனாலதான் இங்க கார் நிறுத்த சொன்னியாக்கும். அப்படி இல்லைங்க, நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எனக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருந்துச்சு, அதனால தான் நிறுத்த சொன்னேன். என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க? நம்ம வேலை ஈஸியாக போயிடும் போல இருக்கே. சரிம்மா, இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லடா. சரி, அப்புறம் கிளம்பலாமா? கொஞ்ச நேரம் தான் நில்ல. சரி, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. 2 பேரும் போய் காரில் எனக்கு தண்ணி எடுத்தாங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. அப்பா வேணா இங்கே இருக்கட்டும். டேய், அவரையும் கூட்டிட்டு போடா. இருந்தாலும் நொய்யு ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. இங்க இருக்கிற காருக்கு எதுக்குமா? பரவாயில்லடா, இங்க இருந்தா பரவாயில்ல. போய் கார்ல போய் கொஞ்சம் குமிஞ்சு நிமிந்து எடுத்துட்டு வரட்டும். சரிம்மா, சரி. அப்பா, நீங்களே போய் தண்ணி எடுத்துட்டு வாங்களே. அண்ணே, நான் கொஞ்சம் அங்க இயற்கை காட்சி நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் எடுடா. அடடே, நீங்கள் தானே குட்டவள்ளிய பொண்ணு பார்க்க நிச்சயம் பண்ண வந்திருக்கீங்க? ஆமாம்மா, நீ யாரு? நானும் இந்த ஊருக்காரி தான். சரி, குட்டப்பள்ளி ஃபேமிலியை பத்தி நாங்கள் அதிகமாக விசாரிக்கல. குடும்பம் எப்படிமா? அது ஏங்க கேட்குறீங்க? குட்டவள்ளி சுமாரான புல்லு தான், சொன்ன வச்சு கேட்கும். ஆனால் வந்துட்டு என்ன சில கோண புத்தி தான் கொஞ்சம் இருக்கும். என்னம்மா சொல்ற? குட்டவள்ளியை விடுங்க, அவங்க அம்மா கறி அண்ணி கறி சரியான ஆளுக. என்னம்மா நீ இப்படி பேசுற? அம்மா, என்னடா? இந்தாம்மா தண்ணி. என்னம்மா, தண்ணி குடிச்சிட்டியா? கிளம்பலாமா? கொஞ்சம் இருங்க. இந்த பொண்ணு குட்டவளையும் அவன் குடும்பத்தையும் பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்கா. அப்படி நம்ம தான் தெரியாதனமா வந்து மாட்டிட்டோமோன்னு பயமா இருக்குதுங்க. என்னம்மா சொல்ற? ஆமாங்க, நீங்கள் விசாரிக்காமல் வந்துட்டீங்களோட்டு இருக்குது. ஹலோ, உங்க பேர் என்னங்க? ஏன் பேரை கேட்டு நீ என்னப்பா பண்ண போற? கேட்கறத மட்டும் கேட்டுக்க வேண்டியதானே. சரிம்மா, என்ன சொல்ல வந்த? குட்டவள்ளி அவள் கையெல்லாம் அடங்காத கையுங்க, சரிங்களா? பேச்சு அவள் வந்து மரியாதை கொடுத்தாலும் யார்ட்டையும் பேச மாட்டான். நீங்கள் போய் அந்த குடும்பத்தில் போய் சம்மந்தம் பண்ணுறீங்க பாரு. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணை பத்தி? உங்களை பார்த்தாவே தெரியுது அவங்களுக்கு வேண்டாத அழுகன்னு நினைக்கிறேன். நாங்க நிச்சயம் பண்ற வரோன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள பத்தி குறை சொல்றீங்க பாரு. டேய் நிறுத்துடா. அவங்க சொல்றதுல எது உண்மையெல்லாம் போயிருமா என்ன? தம்பி, நான் அப்படி சொல்ல வரலம்மா. நீ வேணா யோசிச்சு பாரு, அப்புறம் முடிவு பண்ண. இதோ பாருமா, நீ சொல்றதெல்லாம் எங்களால் நம்பிட்டு இருக்க முடியாது. நாங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்தோம். குடும்பம் நல்ல குடும்பம் தெரிஞ்சிட்டோம். அவங்களும் வந்து எங்கிட்ட நல்ல முறையாக தான் பேசினாங்க, புரியுதா? இந்த மாதிரி வந்துட்டு இடையில வந்துட்டு குட்டையை குழப்பி விடுற வேலை வச்சுக்காத. தயவு செய்து இங்கிருந்து கிளம்புறியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? அந்த பொண்ணு சொல்றது உண்மை இருந்தா அப்புறம் நம்ம குடும்பம் என்னங்க ஆகிறது? நீ பேசாம இரு அன்னக்கிளி. பையனுக்கு பிடிச்சி வந்திருக்கிறோம். அப்படி ஒன்றும் மோசமான குடும்பம் மாதிரிலாம் தெரியல எனக்கு. நீ பேசாம இருந்தீங்கன்னா சரி. என்னாலும் உங்களுக்கு சண்டை. சரி, நான் கிளம்புறேன். முதல்ல இங்கிருந்து போங்க. பேரும் கூட சொல்லல, அதுக்குள்ள நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கணுமாக்கு? போங்க போங்க. எப்படியோ வந்த வேலை முடிஞ்சது. எப்படியோ இந்த அம்மா மனசையாவது நம்மளால கலைக்க முடிஞ்சதே. அது போதும் நம்மளுக்கு. நம்ம போவோம். இந்த ஊர்க்காரியா அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணணுங்களா? ஆமா அன்னக்கிளி, இதே தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பத்தியும் ஒரு பொம்பளை வந்துட்டு குறை சொன்ன. அப்படி அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா நீ இன்னைக்கு இங்கே நின்றுட்டு இருக்க மாட்டேன். என்னங்க சொல்றீங்க?
அது உங்கள் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை தான். எங்கள் அம்மா அதெல்லாம் காது கொடுத்தே கேட்கலையே. நம்ம இந்த பிள்ளைய பார்க்க வந்தால் இந்த பிள்ளைய தான்டா கட்டணும்னு சொல்லி என்னை கட்ட வச்சுட்டாங்க. இல்லைன்னா நான் உங்கள்கிட்ட எதுக்கு பேச்சு வாங்கிட்டு நிற்கிறேன். அதே மாதிரி இப்போவும் நான் அந்த பொம்பளை சொன்னது பொய்ன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குது, அதனால சொல்லியிருக்காங்க. இந்த பொம்பளை சொன்னது உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என் பையனோட வாழ்க்கையை நான் பார்க்கணுமல்ல. உனக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை பற்றி நான் விசாரிச்சுட்டேன். அவங்க அண்ணன் போகிறப்பல தான் அந்த குடும்பம் இருக்குது. பிள்ளையும் நல்ல உள்ளதா, என்ன கொஞ்சம் துடுக்கான உள்ள, அவ்வளோதான் ஆச்சா. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வாட்டுக்கு இப்போ வர பார்க்கறதுல மாற்றி இந்த பிள்ளைய நிச்சயம் பண்ணுவோம். மற்றபடி எதுவும் பேசாத. என் பேச்சை நீங்கள் என்னைக்கு கேட்டிருக்கீங்க? இப்படி மனசை வந்து கலைச்சி சொல்லி போன எனக்கு மனசே ஆறலிங்க. அம்மா ஒன்றும் கவலைப்படாதம்மா, நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த பொருளை எல்லாம் சரியாயிரும். அது இல்லாமல் ரொம்பவும் நல்ல பொண்ணு மாதிரி தான் எனக்கு பார்த்ததையுமே தெரிஞ்சது. அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரி சரி, உங்கள் இஷ்டம், வாங்க போய் பார்ப்போம். பார்க்க போகலமா, நிச்சயம் பண்ண போகிறோம். கொஞ்சம் சந்தோஷமாக முகத்தை வச்சுட்டு வாவே. சரி சரி, வாங்க போகலாம். போய் காரில் உட்காருங்கம்மா, வரோம். என்னப்பா இந்த பொம்பளை யாருன்னே தெரியல, குற்றவாளியை பற்றி இப்படி தப்பா பேசுகிற. அப்படி நான் நம்பல, நீங்களும் நம்பிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். டே, ஒரு குடும்பத்தை பார்த்தா அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு நல்லா தெரியும்டா ஆச்சா. அவங்க அண்ணனும் சரி அவங்க அண்ணியும் சரி நல்ல விதமாக பேசுனாங்க. அவங்க அம்மாவுக்கு அம்மானா அப்படி தாண்டா இருப்பாங்க. பையனுக்கு ஏதாவது இதாயிருமா அப்படி இப்படின்ட்டு ஆச்சா. நம்ம நல்ல ஃபேமிலியாக தான் தெரியுது. நம்ம போய் நிச்சயம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. சரிப்பா, வாங்க போவோம். என்ன எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல் இருக்கே. எப்படியோ குட்டவள்ளி மாமியார் மனசில் ஒரு நஞ்சை விதைச்சாச்சு. இன்னும் மேற்கொண்டு தூவ வேண்டியதா பாக்கி. இன்னும் மேற்படி ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி களைச்சி விட வேண்டியதா, நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா. வணக்கம் உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வியூஸே வரமாட்டேதுங்க. நிறையா வீடியோ நானும் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் வியூஸ் வந்துட்டு இப்போ வர சீசனில் ரொம்ப கம்மியாகிட்டு போயிடுச்சு. ஏதாவது கதை பிடிக்கல, ஸ்டோரி பிடிக்கலன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவோம், சரிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உறவுகளே. நன்றி.